29 வயசான ஹெர்பர்ட் அந்த தனியார் நிறுவனத்துல உதவி கணக்காளரா வேலை பார்த்துட்டு வந்தாரு. கொஞ்ச நாளாவே அவர் ஆபீஸ்ல வேலை பளு அதிகம். அதனால படபடப்பாவே இருந்தாரு. மிஸ்டர் கோனஸ அவர் சாகடிச்ச ராத்திரியிலையும் இப்படிதான் ஒரு ஜன்னல் ஓரமா தன்னோட அலுவலக வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. சம்பவம் அன்னைக்கு ராத்திரி வெப்பம் வேற கொஞ்சம் அதிகம். அது அவரோட பணிய இன்னும் கடினமாக்கிட்டு இருந்துச்சு. அவரோட மனைவி ஹெலனி படுக்கை அறையில உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அது அவங்க பொதுவா டிவி ஷோ பாக்குற நேரம். ஆனா எங்க அது ஹெர்பர்ட்டோட வேலைக்கு இடையூறா இருக்குமோன்னு அவங்க ஷோ பார்க்காம ரூமுக்குள்ள இருந்தாங்க. இப்படியான சூழல்ல தான் மிஸ்டர் கோனஸ் அங்க வந்திருந்தாரு. அவர் ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன். அந்த ராத்திரியில அந்த அபார்ட்மெண்டோட வாசலுக்கு அவர் ஏன் வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. பார்க்கிங்ல நின்ன தன்னோட கார் கதவை திறந்த கோனஸ் அப்போதான் அவர் கார் பக்கத்துல தாறுமாறா நிறுத்தி இருந்த அந்த காரை கவனிச்சாரு. அந்த கார் நகராம தன்னோட காரை எடுக்க முடியாதுன்னு உணர்ந்த கோனஸ் சட்டுன்னு டிரைவர் சீட்ல உட்கார்ந்தபடி ஹாரனை அடிக்க தொடங்கினாரு. இப்படி பண்ணுனா அந்த காரோட ஓனர் வந்து காரை ஒதுக்குவாருன்னு அவரோட எண்ணம். விடாம அடிக்கப்பட்ட ஹாரன் சத்தத்தை பொறுக்க முடியாத ஹெர்பர்ட்டோட பக்கத்து வீட்டுல வசிக்கிற பெரியவர் ஜன்னல் பக்கத்துல வந்து, தம்பி தயவு செஞ்சு அந்த ஹாரன் சத்தத்தை நிறுத்துறீங்களா? இந்த கார் யாரோடதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது தம்பி. அப்ப ராத்திரி முழுசா எங்கே எப்படி நிக்க சொல்றியா கேட்ட கோனஸ் 3 வாட்டி அந்த ஹாரனை இன்னும் அழுத்தமா அழுத்துறாரு. ஏற்கனவே ஆபீஸ் வேலையில மண்டை காஞ்சி போயிருந்த ஹெர்பர்ட்டை இந்த சத்தம் இன்னும் கோபத்துக்குள்ளாக்கிச்சு. இந்த சமயத்துல தான் ஹெர்பர்ட் தன்னோட தலையை ஜன்னலுக்கு வெளியே நீட்டி, ஏய் அந்த இளவெடுத்த சத்தத்தை கொஞ்சம் நிறுத்துறியான்னு கத்துறாரு. ஆனா கோனஸோ தன்னோட பதில இன்னும் அழுத்தமான ஹாரன் சத்தத்தால வெளிப்படுத்தவே, போன கிறிஸ்மஸுக்கு ஹெர்பர்ட்டுக்கு அலுவலகத்துல பரிசா கிடைச்ச உருண்டையான பேப்பர் வெயிட்ட எந்த விதமான முன் யோசனையும் இல்லாம ஹெர்பர்ட் வேகமா காரை நோக்கி வீசுறாரு. எரியப்பட்ட பேப்பர் வெயிட் டிரைவர் சீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்த முன்புற கண்ணாடியை உடைக்க கண்ணாடி துண்டு ஒண்ணு கோனஸோட கழுத்தை அறுத்து அவரோட உயிர் பட்டுன்னு அடங்கிச்சு. கூடவே அந்த ஹாரன் சத்தமும். அவங்க தரப்புல ஆஜரான வக்கீல், இது ஒரு சாதாரண வழக்கு தான். இக்கட்டான நேரத்துல வெளிப்பட்ட கோவத்துல என்ன செய்யறோனே தெரியாம நடந்த விபத்து இது. அதனால இதுக்கு கொலை குற்றத்துக்கான தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொன்னாரு. ஆனா அரசாங்க வக்கீலோட வாதமோ வேற விதமா இருந்துச்சு. கொலை குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு பட்டதாரி, நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லாவே தெரிஞ்சவர். இப்படி இருக்க அவர் தன்னோட கோபத்துக்கு அடிமை ஆகியிருக்க கூடாது. ஹாரன் அடிக்கிறது சட்டப்படி ஒரு குற்றமே இல்லை. அதனால இறந்தவர் அவரை தொந்தரவு செய்தாருன்னெல்லாம் கணக்குல எடுத்துக்க கூடாது. இங்க அநியாயமா ஒரு உயிர் போயிருக்குங்கிறது தான் உண்மை. அதனால இத கொலை என கருதி கொலைக்கு உண்டான தீர்ப்பையே அவருக்கு வழங்கணும். நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நீதிபதியோ தீர்ப்பை வழங்குறதுக்கான பொறுப்பை ஜூரிகள் கிட்ட ஒப்படைச்சாரு. ஜூரிகளும் கேஸ் பத்தின விவாதத்தை சாயங்காலமே ஆரம்பிச்சாங்க. ஹெர்பர்ட் தன்னோட செல்லுக்கே திரும்ப வீட்டுக்கு போன ஹெர்பர்ட்டோட மனைவி ஹெலனி தீர்ப்பு எப்படி வரப்போகுதுன்னு நினைச்சு பயந்து போய் மூலையில உட்கார்ந்து இருந்தா. நம்மளோட வழக்குல மூடி மறைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம இருந்தும் ஜூரிங்க நம்ம வழக்க இவ்வளவு நேரம் விவாதிக்கிறது தான் பயத்தை கலப்புதுன்னு வக்கீல் அவகிட்ட சொல்றாரு. அப்படியே நேரம் கடந்து இரவு 9 மணி ஆகுது. கோர்ட்ல எந்த முடிவுக்கும் வர முடியலன்னு சொன்ன ஜூரிஸ் தங்களோட ஹோட்டல் அறைக்கே திரும்பி போயிடுறாங்க. இதை கேட்ட வக்கீல் முகத்துல கவலை பரவுறத கவனிச்ச ஹெர்பர்ட்டோட மனைவி ஹெலனி அவர்கிட்ட நான் கிளம்புறதா சொல்லிட்டு கோர்ட்டை விட்டு வெளியே போறாங்க. சரி, நாளைக்கு காலமா 10 மணிக்கு இங்க வந்துருங்கன்னு வக்கீல் சொல்ல, இதை கேட்ட அவங்க எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சு காலை சரியா மணி 10:15 நீதிமன்ற கிளர்க்கு கிட்ட ஜூரிகள் ஒரு முடிவுக்கு வந்துட்டதா சொல்லப்படுது. ஹெர்பர்ட் அழைச்சிட்டு வரப்படுறாரு. நீதிமன்றத்தை தன்னோட கண்களால மொத்தமா துலாவுனவரு, என் ஒய்ஃப் ஹெலனி எங்கன்னு வக்கீல் கிட்ட கேட்கிறாரு. தெரியல, வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அமைதியா இருங்க, ஜூரிங்க வராங்க. இதை கேட்ட ஹெர்பர்ட் ஹெலனி வராம இருந்திருக்க மாட்டாளேன்னு சந்தேகம் அடைகிறாரு. முகத்துல தூக்கமின்மையோடும் களைப்போடும் ஜூரிங்க வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க கோவத்தோட ஒருத்தர் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஏற்கனவே கவலையில இருந்த ஹெர்பர்ட்டை இன்னும் கவலைக்குள்ளாக்கிச்சு. நீதிபதி தீர்ப்பை வாசிச்சாரு. குற்றம் சாட்டப்பட்டவர் தன்னிலையை இழந்ததால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அவர் குற்றமற்றவர், அதனால அவரை விடுதலை செய்யறேன் அப்படின்னாரு. இதை கேட்டு ஆனந்தத்துல வக்கீல் ஹெர்பர்ட்டோட கைகளை குலுக்குறாரு. ஹெர்பர்ட்டோட முதலாளியோ அவரோட தோள்களை தட்டி கொடுக்கிறாரு. ஹெர்பர்ட்டோட கண்களோ நீதிமன்ற உள்புறத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்க ஹெலனி அங்க இல்லையேன்னு நீதிமன்றத்துக்கு வெளியே வந்தவரு அங்கேயும் அவ இல்லாம இருக்கவே வாடகை டாக்ஸியை பிடிச்சிட்டு அவரோட அபார்ட்மெண்ட்டை நோக்கி வேகமா கிளம்பினார். திறந்திருந்த கதவை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவரு உள்ள போய் பார்க்க அங்க ஹெலனி தன்னோட அறையில தூங்கிட்டு இருந்தா. அவளை பார்த்து கோபம் அடைஞ்சவரு அவளை தூக்கத்துல இருந்து உலுக்கி முழிக்க வச்சாரு. உடம்பு சரியில்லையா என்ன? ஏன் நீ கோர்ட்டுக்கு வரல? நான் குற்றமற்றவன், என்னை விடுதலை பண்ணிட்டாங்க. இதை கேட்டு தூக்கத்திலேயே தெரியும்னு ஹெலனி முணுகுனா. பிறகு அரகுர நினைவோட அவரை முத்தமிட்டவ, சாரி டியர், கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டேனா? இதை கேட்டு கோவானது ஹெர்பர்ட், நீ எங்க வந்திருப்பேன்னு எதிர்பார்த்தேன், அட்லீஸ்ட் நம்ம காரையாவது அங்க வந்து நிப்பாட்டி இருக்கலாம்ல. இதை கேட்ட ஹெலனி, சாரி டியர், கார் ஸ்டார்ட் ஆகாது,
பேட்டரி பவர் ஃபுல்லாக போயிடுச்சு. ஏன்னா நேற்று ராத்திரி ஃபுல்லாக ஜூரி தங்கியிருந்த ஹோட்டலோட வாசல்ல நம்ம காரோட ஹாரனை விடாமல் அழுத்தி ஒழிச்சிட்டு இருந்தேன். தன் மனைவியோட இந்த செயல் தான் அன்னைக்கு ராத்திரி ஹெர்பர்ட் இருந்த அதே மனநிலையில இருந்து ஜூரிகளை யோசிக்க வச்சு அவருக்கு விடுதலையை வாங்கி கொடுத்துருக்குன்னு உணர்ந்த ஹெர்பர்ட் தன்னோட காதல் மனைவியை கட்டி தழுவினார். இந்த கதையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட நியாயத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.